ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு பொழுதில் இந்த வராகி அம்மா உன் கண்ணில் பட்டதுக்கு காரணமே, இரவோடு இரவாக இருளோடு இருளாக எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகும்படி செஞ்சு என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையையும் பேரதிசயம் நிறைஞ்சதாக மாத்துறதுக்காக தான். அதிர்ஷ்டம் நிறைஞ்ச என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக உன்னை மாற்றணும்னு முடிவெடுத்து தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. எப்பவும் கோபப்பட்டா யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட முடியும். அதுவே மறுபடியும் அவங்கள அன்போடு என்னதான் கூப்பிட்டாலும் அவங்க மனசில் இருக்க வருத்தம் மாறாது. அதனால தான் எப்பவும் யார்கிட்டையும் எதுக்காகவும் கோபப்படாதன்னு சொல்கிறேன். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வேணும்னா நீ கோபக்கார ஆளாக தெரியுமே தவிர உள்ளுக்குள்ள உன் மனசுக்குள்ள நீ யாருக்கும் துரோகம் செய்யவோ யார் மனசையும் குத்தி காயப்படுத்தி பேசவோ மாட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் இனி நீ கவலைப்படவோ அழுகவோ வாய்ப்பே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரணும்னு முடிவெடுத்து தான் இப்போது உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த வராகி அம்மாவை நம்பினவங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிள்ளையாகிய உன் வாழ்வில் எந்த தடையும் தடங்களும் பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றி காட்டுவேன். பிரச்சனைகள் என்னைதான் உன்னை துரத்தினாலும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னை பற்றி தெரியாதவங்களும் புரியாதவங்களும் வேணும்னா உன்னை தப்பாக நினைப்பாங்களே தவிர உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை எந்த விதத்திலும் தப்பாக நினைக்கவோ குறை சொல்லவோ போகிறதில்ல. சிரிப்பிலும் சோகத்திலும் சில நேர உதறுகளிலும் கூட எப்போதுமே உன்னுடைய சிந்தனை சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கையே உனக்கு அமையும். என் அருளை முழுவதுமாக பெற்ற என் செல்லப்பிள்ளையான உன்னுடைய எல்லா மனக்கவலைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராத அளவுக்கு எல்லாவற்றையும் நானே சரி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்க போகிறது நான் தான். நீ இனிமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நானே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். யார் உன்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் கூட நீ கவலைப்பட வேண்டியதில்லை. யாராவது தேடலைனா அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா இந்த காலத்தில் உண்மை இல்லாத அன்பு கொண்ட மனிதர்களும் உரிமை இல்லாத உறவுகளும் தான் இருக்காங்க. நீ யார் மீது உண்மையாக அன்பு வச்சாலும் அவங்க அதே அளவுக்கு உன் மேலே உண்மையாக அன்பாக பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது. நீ என்னதான் உரிமையோடு எல்லாத்தையும் சரியாக உன் கடமைகளை செஞ்சாலும் அவங்க எல்லாத்துலேயும் உனக்கு உரிமை கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட உறவுகளிடமும் மனிதர்களிடமும் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லைதானே. அப்படிப்பட்டவங்க உன்னை தேடாமல் இருந்தாலும் அது உனக்கு நிம்மதி நினச்சிக்கோ. பல சமயங்களில் மறதின்றத ஒரு வியாதி நினைக்காம மறதி தான் உன் கஷ்டங்களை மறக்க உனக்கு சரியான மருந்து நினச்சிக்கோ. கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சி வருத்தப்படுறதுக்கு பதிலாக அதை மறந்து நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் விடுவித்து உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எவ்வளவு வலியும் வேதனைகளும் உனக்குள்ள இருந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்றாத. உனது நம்பிக்கைக்கு ஆணி வேறாக நான் இருந்து நீ எதிர்பார்த்து கேட்ட அத்தனையையும் உன் வாழ்வில் நான் செஞ்சு முடிக்கிறேன். உன் போராட்டத்துக்கெல்லாம் விடை கிடைப்பதற்கான காலம் வந்துருச்சு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் அள்ளித்தர வந்துட்டேன் செல்லமே. நீயும் மன நிறைவோடு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழப்போற. உனக்கு தொந்தரவை கொடுக்கும் எதிரிகளையும் பகையாளிகளையும் நான் பார்த்துக்கிறேன். அவர்களை உன்னால் தொடக்கூட முடியாத அளவுக்கு என் அருள் உன்னை பாதுகாக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்க போகுது. நீ எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும்
அதை 10 மடங்காக திருப்பி தர வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்றத மறந்துடாத. அதனால நல்ல விஷயங்களை நீயும் எடுத்துக்கோ, மற்றவங்களுக்கும் நல்லதையே கொடு. நீ இழந்ததை நினைச்சு நீ வருத்தப்படாத. அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை எப்பவுமே இப்படியே இருந்துருமோன்னு நினைச்சு பயப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்திருக்கேன். என் நெற்றி குங்குமம் தான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற போது. அந்த அளவுக்கு ஒரு பேர் அதிசயத்தை இன்று இரவோடு இரவாக நான் நடத்தப் போகிறேன் என் செல்லமே. கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, எல்லா விஷயங்களையும் விடாமுயற்சியோடு செய்கிற. அப்படி இருக்கும்போது அதற்குரிய பலனையும் பரிசையும் நான் கொடுத்துதானே ஆகணும். நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். இந்த வராகி அம்மா உன்னை சோதிச்சனை தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். சோதனையாலும் துயரத்தாலும் தோழ்ந்து போயிருக்கிற உனக்கு என் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன். பேச வேண்டிய இடத்துல, உன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல, தவறு நடந்த இடத்துல நீ பேசுறது தான் சரியாக இருக்கும். அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, நம்ம எதுவும் பேச வேணாம், சண்டையாயிரும், பிரச்சனை ஆயிரும்னு. நீ ரொம்ப பொறுமையா பொறுத்து போக போக அது இன்னும் பெரிய பிரச்சனையா வந்துடுங்கிறத புரிஞ்சுக்கோ. சில இடங்களில் நீ பேசினால் மட்டும்தான் அது புரிய வரும். அந்த பிரச்சனை முடிஞ்சு போகுன்ற சூழ்நிலைய நீதான் உருவாக்கணும் என் செல்லமே. தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக எல்லா விஷயங்களையும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர முயற்சி செய். எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்குன்னு விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். அது உனக்கு நல்லதாய் அமைவதற்கு இந்த வராகி அம்மா நானும் அருள் புரிவேன். நீ கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியான மன நிம்மதியான எதிர்காலத்தை தான் உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ தினமும் என்னக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுகிறதும் மனசுக்குள்ள வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். அதை கடந்து வரவும் முடியாம, மறந்து வரவும் முடியாம நீ மனசுக்குள்ள உருகி தவிப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கையில நிம்மதியை தருவதற்காக ஓடி வந்துள்ளேன். எந்த விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கும் போது இது இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு தூரமானு யோசிக்காதே. தொடங்கும் போது தூரத்தை பார்க்காம போய் சேர வேண்டிய இடத்தை, அடைய வேண்டிய லட்சியத்தை பாரு. அது தானாக சுலபமாக உனக்கான வழியை உருவாக்கிடும் என் செல்லமே. எந்த விஷயமுமே செய்யறதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். செய்ய ஆரம்பிச்சிட்டினா அது உனக்கு சுலபமாக மாறி போய்விடும். இந்த வராகி அம்மா உன் கர்ம வினைகளை எல்லாம் துரத்தி அடிச்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு தயாரா இருக்கேன். உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் தரப்போறேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இந்த இரவோடு இரவாக முடிஞ்சு போக போகுது. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டினா அந்த துன்பம் எல்லாம் நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்பமயமாய் உனக்கு சாதகமாய் மாறிடும் என் செல்லமே. எந்த நேரத்துல எப்படி வந்து உனக்கு உதவி செய்யணுமோ, யார் ரூபத்துல வந்து உதவி செய்யணுமோ அப்படி செஞ்சு முடிச்சு உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு அளவில்லாத மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த உலகம் பொய்யான உலகமாக, வஞ்சகமும் சூதும் களவும் செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்கதான் செய்து. ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத. இந்த கலிகாலத்துல இப்படி இருக்கதான் செய்யும். அவங்களால உனக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோ, தீங்கு நடந்துருமோ நினைச்சு பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். அவர்கள் உனக்கு தீமையை செய்தாலும் கூட அதை விலக்கி உனக்கான நன்மை செய்யறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கெட்ட நேரத்துல ஏதோ உன்னை பிடிச்சு ஆட்டி படைக்கிற அந்த கெட்ட நேரம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த வராகி அம்மா அதை தாண்டி உனக்கான நல்லதை உன் வாழ்வில் கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. எத்தனை தீமைகள் வந்தாலும் அது அத்தனையையும் நன்மையாக உனக்கு நான் மாற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டமானதாக இருந்து விடாது. கூடிய சீக்கிரம் ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறத்தான் போகுது. பொய் முகத்தோடு குலைந்து பேசும் மனிதர்களுக்கு மத்தியில உண்மையை பேசக்கூடிய நீ ஒருபோதும் உன்னை பலவீனமாக நினைக்காதே. உண்மை மிகவும் பலம் வாய்ந்தது. உண்மையான நீயும் பலசாலியாக வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற.
இந்த வராகி அம்மாவின் நாமத்தை மட்டும் உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறிவிடும் என் செல்லமே. கடந்த காலத்தை பற்றியோ அதில் நடந்த விஷயங்களை பற்றியோ நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க கிட்ட சொல்கிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறிடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மறக்க முயற்சி செய். அது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையவோ இழப்பையோ கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உன் வருங்காலத்தை சிறப்பாக மாற்றித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிற? உன் வாழ்க்கையில் சில சந்தோஷங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வரத்தான் செஞ்சிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதை அப்படியே மறந்துடு. உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட வந்து கேட்டினா நான் உனக்காக தர்றேன்னு சொல்கிறேன். நீ ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு எங்கே யார்கிட்ட போய் என்ன பேசணுமோ அதை பேசி நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து நீ கேட்ட வரத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை வழி நடத்தி உன்னை சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வைக்க போகிறேன். ஆறுதல் வேணும்னா அடுத்தவங்கள தேடி போகாத. கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீதானே சமாளிச்ச. இந்த முறையும் உன்னால் சமாளிக்க முடியும்னு நம்பு. உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு துணிவை வரவழைச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கையாளும் போது அனைத்தும் சுலபமாக கடந்து வந்துவிட முடியும். உன்னுடைய எண்ணமும் நோக்கமும் உயர்வானதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உயர்வானதாகவே மாறும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிசை கொடுக்க போகிறேன். அந்த பரிசு தான் உனக்கான வாழ்க்கையை அழகானதாக ஆக்க போகுது. நீ பேசினாலும் பேசாட்டியும் யாரும் அதுக்காக கவலைப்படவோ வருத்தப்படவோ போகிறதில்ல. நீ பேசுகிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. நீ பேசலைனா உனக்கு பதிலாக அந்த இடத்துல வேறொருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிற போகிறாங்க. அவ்வளவுதான் இந்த உலகத்து மனிதர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தனியாக நடக்கவும் தயாராக தைரியமாக இருந்து